இந்த கதையை நீங்க கேட்கும்போது, என்னடா இது இதுக்கு முன்னாடி வந்த டைனோசர் படங்கள்ல வரக்கூடிய கதை மாரியே இருக்கே அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். சந்தேகமே வேணாம். அதே மாதிரியான ஒரு விஷயத்த தான் இதில பண்ணியிருக்காங்க. புதுமை அப்படின்றதெல்லாம் பெருசா இல்லவே இல்ல. சரி கதைய விடுங்க. விஷுவலா ஏதாவது பயங்கர அப்பீலிங்கா பண்ணியிருக்காங்களா? அதாவது இப்பலாம் ஏஐ டெக்னாலஜி அப்படின்றதெல்லாம் ரொம்ப பீக்ல இருக்கக்கூடிய டைம். ஸோ அந்த டைனோசர ரொம்ப சூப்பரா கிரியேட் பண்ணி நம்மள திகிலுக்கு உள்ளாக்கியிருக்காங்களா? அப்படின்லாம் கேட்டீங்கன்னா, அதுவும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். வழக்கத்த விட ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அஃப்கோர்ஸ் ஒரு சில டைனோசர் அட்டாக்ஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டா இருந்துச்சு. உதாரணத்துக்கு அந்த கடல் டைனோசர் கிட்ட இருந்து ரத்தம் எடுப்பாங்கல்ல, அந்த காட்சி, அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய ஸ்டண்ட் அப்படின்றதெல்லாம் நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி டீரெக்ஸ் அட்டாக் அப்படின்றதும் ஆஸ் யூசுவல் நீட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சர்வைவல் த்ரில்லரா பார்க்கும்போது அடுத்து என்ன நடக்க போகுது, யாருக்கு என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரியான டென்ஷன்லாம் பெரிய லெவல்ல கிரியேட் ஆகவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். விஷுவலா அந்த வேர்ல்டை கன்வே பண்ண விதம் அப்படின்றது கன்வின்சிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ரத்தம் எடுக்கக்கூடிய காட்சிகள் அப்படின்றதெல்லாம் நீட்டா பண்ணியிருந்தாங்க. மற்றபடி இந்த கதையில பெருசா சொல்றதுக்கு அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு ஆர்டினரியான ஒரு சர்வைவல் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு.